ஆண்டவரும் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நாம் தியானத்துக்காக ஒரு வாசனை எடுத்திருக்கிறோம். சங்கீதம் 23:4 உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் ஏறக்குறை ரெண்டு ஒன்று தான். கோலும் தடியும், சிலர் தடியும் சொல்லுவாங்க, சிலர் கோலன்னு சொல்லுவாங்க. கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி, நமக்கு கோலும் தடியும் அப்படின்னு சொல்லி அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். மோச கையில் கோல் இருந்தது. அந்த கோலினால் மோச நிறைய அற்புதங்கள் செய்தாங்க. எகிப்தில் நிறைய வாதைகளை அந்த கோல்னால் வாதையினால் அவங்கள எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க. வாதை கொடுத்து எகிப்தியருக்கு வாதை கொடுத்து அங்கே இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பிச்சாங்க. கர்த்தரை அங்கே வெளிப்படுத்தினாங்க. கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி எகிப்தியருக்கும் காமிச்சாங்க. அப்படி அந்த கோலினால் மோச அதிக 10 அற்புதங்களும். அப்புறம் அந்த கோலினால தான் சமுத்திரத்தை அடித்து பிளர்ந்தது. அந்த கோல்னால நிறைய காரியம் செய்தாங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்தினால் இருக்கிற இஸ்ரவேலரையும் அந்த கோலை கொண்டு விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கோலை இதில் விடுதலை இஸ்ரவேலுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி யாத்ரா 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியரோட யோசுவா யுத்தம் பண்ணும்போது அந்த கோலை பிடிச்ச மலை உச்சியில் மேலே ஏறி நின்று கோலை தூக்கி பிடிச்சி மோச ஜெயம் எடுத்தாங்க. யெகோவா நிசின்னு அப்பா அங்கே பேரிடுறாங்க. அது மாதிரி அந்த கோலுங்கிறது என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி கோல் அப்படின்னு சொல்லும்போது அது கோலுங்கிறத கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. ஏசாயா 14:4 அப்படி தான் சொல்லப்படுகிறது. அன்னைக்கு மோசேன் கையில் இருந்தது கோல். இன்றைக்கி நம்ம இதயத்தில் கையில் இருக்கிறதே கர்த்தருடைய வார்த்தைகள், வசனம். அந்த வசனத்தில் நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை, ஜெயம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு எல்லாமே கிடைக்கும். ரோமர் 10:9 வாசனம், வாயினால் நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிக்கையிட்டு இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது இந்த கர்த்தரோட வார்த்தையை கர்த்தரை அறிக்கையிடும்போது இதயத்தில் நம்ம கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரோமர் 10:9 நம்ம வாசிக்கிறோம். இதயத்தில் நாம் அறிக்கையிடணும். நம்ம நிறைய காரியங்களை அறிக்கையிடணும். நம்ம காரியங்களை எல்லாம் அவருடைய விசுவாசத்தை கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லி வசனங்களை சொல்லி வசனங்களை மனப்பாடம் பண்ணியோ எழுதி வச்சு வாசித்தோ அதை அறிக்கையிடணும். நம்ம இதயத்தில் நிரவுதான் வாய் பேச இதயத்தில் அது நிறைஞ்சு நம்ம அறிக்கை இடும்போதே நமக்குள்ளே இருக்கிற நோய்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே மாறும். தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கும் வார்த்தைகள் அறிக்கையிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். அப்போ ஆரோக்கியம் நமக்கு உண்டாகும். மோசேன் இடத்துல அந்த கோல் இருந்தது. கோல் கொண்டு தான் கடைசி வரைக்கும் கானான் போகிற வரைக்கும் அந்த மோச கையின் இடத்துல கோல் இருந்தது. அதே மாதிரி அந்த கோலை பயங்கரமான கோலுங்கிற கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நம்ம கையில் இருக்கிறதே அந்த கோலல்ல, வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நாமளும் எடுத்து ஓரோ பிரச்சனை வரும்போதும் அந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது, அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நம்ம கடன் தொல்லை எல்லாம் மாறும், நம்ம வியாதிகள், பலவீனங்கள் எப்பேற்பட்டதானாலும் மாறும். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதே கூடாத காரியம். நம்ம இதயத்தில் எப்போதும் வசனம் இருக்கணும். எல்லா காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க ஒழுங்கீனமாய் நடக்கிறோமா, ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையை வச்சு பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்க, பிள்ளைகள் சமாதானம் அதிக போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்காக வார்த்தைகளை எடுத்து சொல்லி நீங்கள் அறிக்கையிடணும். என்ன காரியத்துக்காக அவரிடத்துல நீங்கள் வெளிப்படையாக சொல்லி அறிக்கையிடும் போது அவர் மன உருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறாங்க. முன்னிலும் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். இப்பொழுது இருக்கிறதே பார்க்கலாம், நம்ம 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நம்ம ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை அறிக்கையிடும் போது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்காங்க. வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது, வகையாக இருக்கிறதா, அது ஊடியுருவி செல்றதா இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக அறிக்கையிடுங்க. தேவனோட வார்த்தை ஜீவனுள்ளதும், அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. அது ஒரு குறவற்றதாக இருக்குது. அந்த வார்த்தை
தேவனுடைய வார்த்தையில் எந்த குறையில்லைங்க. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக முதலாவது ஜெபிக்கிற நாம் விசுவாசிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும். மற்றவங்களே விசுவாசிக்கும்படி கர்த்தர் செய்வாங்க. அதனால் நாம் அந்த வார்த்தைகளை அதிகமாக அறிக்கையிட நீங்கள் பழைக்குங்க. ஆண்டவரே வாயில் வார்த்தைகளை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. எப்போது உன்னோட துதி என் வாயில் இருக்கட்டும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வார்த்தைகள் அதிகமாக நீங்கள் ஓரோ பிரச்சனைக்கு ஓரோ வார்த்தைகள், அதாவது என்னோட பிரச்சனைகளுக்கு அதாவது கூறிய வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படியாக நீங்கள் வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். வார்த்தை உங்களை ஜெயத்துக்கு நேராக கொண்டு போகும். அந்த வார்த்தை உங்கள் பலவீனத்தை மாற்றும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அந்த வார்த்தை நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுகிற விரும்புகிற காரியம் நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையால் இதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்க நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. ஸ்தோத்திரம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுவேன்னு சொன்னீங்களே, அந்த தேற்றட்டும். அந்த கோலின் முகேந்திரம், அந்த வார்த்தையின் முகேந்திரம் நாங்கள் தேறணும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கிய நிறைவை ஆண்டவரே உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. இதை கேட்குற அனைவருக்கும் அந்த பாக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.